ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். மிலிட்டரி ஜீப் ஹாபி கிரேட் மாடல் 1:10 ஸ்கேல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்குங்கிறத திரும்பவும் எகைன் சொல்லிடுறேன். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாபி கிரேட் மிலிட்டரி கார்ல வரும். 2.4 GHz ரிமோட் கண்ட்ரோல். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 1:10 ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா இந்த மாடல் வருதுங்க. ரிமூவபிள் இன்ஜின், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட பாட்டம் ஓபன் பண்ணி இந்த அண்ணாவோட ரோதனையை அங்கிருந்து லுக் கொண்டுட்டே இருந்தா ஒரு சைடு மட்டும் இங்க வந்து உருவடிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓபன் பண்ணி பாத்துருவோம். பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோம். உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்டரி ஜீப். என்னது மேல முழுக்கட்டின்னு இருக்கு. ஓ இங்க பாத்தீங்களா கிளாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், சார்ஜிங் ஒயர், ரீசார்ஜபிள் பேட்டரி, கார், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ள வரும். வேற எதுவும் இல்லை. நானும் ஓப்பன் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் சார்ஜ் பேட்டரி போடுறதுன்னு யோசிச்சேன். இதெல்லாம் கழட்டி பார்த்தேன். இதை கழட்ட முடியாதுன்னு யோசிச்சேன். கடைசி நம்மால் வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம பேனட்டை ஓப்பன் பண்ணா வெல்க்ரோ இதுலையும் கொடுத்துருக்கான். வெல்க்ரோல ஒட்ட வச்சுட்டு நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ஓகேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரி போட்டாச்சு. ரிமோட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி போட மறந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் போட்டேன். ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடுறதாப்பா குழப்பமாகவே இருக்குது. ஏன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இல்லையா? அது இதில் இன்னும் கொண்டு வரல. உங்களுக்கு கார் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன ரெட் கலர் சுவிட்ச் கொடுத்துருவாங்க. இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 லைட் இண்டிகேட் ஆகுது, ஹெட்லைட். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதை கொடுத்துருவாங்கல்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் லைட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பேட்டரி போட்டாச்சு. இதில் என்னென்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. ஆன் ஆஃப் பட்டனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுறது பட்டன், அதாவது இந்த லைட்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுறது பட்டனு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் ட்ரிம், ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிமோட் ஆன் பண்ணிக்குவோம். ரிமோட் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு லைட் ஆன் பண்ணுறதுக்கு இதுவே கிளிக் வந்துடும். இது நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஆன் வேற வந்து எக்ஸ்ட்ரா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. பட் எனக்கு குவாலிட்டி வைஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. இன்னொன்று நான் பார்த்த விஷயம் என்னன்னு பாருங்க. நம்ம ரிமோட்ல நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீரிங் மோட்ல லெஃப்ட் திருப்புது, ரைட் திருப்புனா ரைட் திருப்புது. எனக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட் இது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இழுத்து பார்த்தேன். சரி நானே என்னடா ஸ்டீரிங்லாம் திரும்புது, கியர் ஏதோ ஒர்க் ஆகுமான்னு ஆட்டி பார்த்தேன். ஓகே அவ்வளோதான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே சூப்பராகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதில் என்ன ஒன்றுனா நம்ம இப்படி ஸ்லோவாக அமுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோவாக மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பின்னாடி கிளம்புது, அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக வரும். இது போக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹாபி கிரேட் ஸ்டார்டிங் ரேஞ்சு ஹை ரேஞ்செல்லாம் பார்க்கும்போது இந்த சாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த சாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெவி பிளாஸ்டிக்கில் தான் வரும், மெட்டல் கிடையாது. ஹெவி பிளாஸ்டிக்கில் தான் வரும். பட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம வந்து இது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்டும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகுறது தெரியும். நம்ம லாரியில் இருக்கோம் அதே கான்செப்ட்டு. பட் இதில் எனக்கு மெயின் பிடிச்சது நம்ம அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கும் கண்ட்ரோல் ஆகுது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ யோசிச்சு பேட்டரியை நம்ம பேனட்டில் கொண்டு வந்து வச்சா பாருங்க அழகா, அதுதாங்க உண்மையிலேயே. அது போக பார்த்தீங்கன்னா இதோட கிளைம்பிங் எப்படி கிளைம்ப் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் ஒரு சின்ன ஃபோட்டோவை பார்த்து இதோட கிளைம்பிங் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குங்க. இப்போ வந்து நான் லைட்டாக ஃப்ரெண்டை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ ஸ்டேபிளாக கொண்டு வரேன். பட் கிரிப்னஸ் எனக்கு உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வந்து எந்த சர்ஃபேஸ் வச்சாலும் ஏதாவது நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு மாதிரி முன்னாடி கொடுத்துருக்காங்க. வேணும்னா வச்சுக்கலாம், எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமாம் ப்ளக்ல இருந்து ஸ்க்ரூல இருந்து எல்லாமே இருக்குது, ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான். பட் உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அந்த ஸ்லோவாக மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இறங்கும் போது உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் இதை நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து அந்த ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் லெஃப்ட் ரைட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இதுலேயே ரிமோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு இதில் மெயின் பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் ஓகே,
இந்த பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு வரனால பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு. மெயின் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்சர் பயங்கரம். எனக்கு இந்த பட்ஜெட்டில் ஓகே அது போக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எனக்கு மெயின் இதில் பிடிச்சது அந்த ஸ்டேரிங், இன்னொன்று அந்த ஸ்மூத் அப்படின்னு நினைக்கிறதா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்து இதோட ப்ரைஸ் என்னங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இது பார்த்தீங்கன்னா 1:10 ஸ்கேலில் வருது. நான் பாக்ஸ் 1:10 ஸ்கேல் கொடுத்து அது பார்த்து எனக்கே தெரியும் அப்படின்னு. அது போக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஓகே, ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. நம்ம அந்த கிளைம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் நான் உங்களுக்கு லைவாகவே காட்டியிருப்பேன். நம்ம கொஞ்சம் மேடாக இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளைம் ஆகும் நம்ம ஸ்லோவாக போகும்போது. பட் ஸ்பீடாக போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சறுக்கிறது அந்த மாதிரியும் வருது கண்டிப்பாக. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4890 ருபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதர் ஸ்டேட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். பட் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். 4890 ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோஸ் போகிறேன், இனிமேல் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வரும். எல்லா டைமும் இதை தான் சொல்கிறோம், பட் கண்டினியூவாக வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து நம்ம கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஃபுல் வீடியோஸும் பண்ண தான் கொஞ்சம் ஃப்ரீ வாங்குது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க. புது புது டாயிலேருந்து புது புது ஹாபி கிரேட்ஸ், ஆர்சி கார்ஸ், மற்ற வெரைட்டிஸ், அந்த கலரிங் செட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது ஐட்டம்ஸ் தான் கொண்டு வரும். பாருங்கள், பிடிச்சா மட்டும் ஆர்டர் கொடுங்க, நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஆர்டர் கொடுங்க. வணக்கம், பாய் பாய்.